அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். நாளைக்கு மார்ச் மாசம் 19ஆம் தேதி புதன்கிழமை தேய்பிறை பஞ்சமி திதி நமக்கு இருக்கு. நாளைய நாள்ல ஒரு அற்புதமான சேர்க்கையும் நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இதை மட்டும் நீங்க செஞ்சாலே போதும், 16 வகையான செல்வங்களும் உங்க வீடு தேடி வரும்னே சொல்லலாம். உங்க வீட்டுல கட்டுக்கட்டா பணம் சேர ஆரம்பிக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு நமக்கு புதன்கிழமை, பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள். புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானோட அதிதேவதை தான் மகாவிஷ்ணு. நாளைய நாள்ல தேய்பிறை பஞ்சமி திதியும் நமக்கு இருக்கு. புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். இந்த தேய்பிறை பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைய நாள்ல ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த சேர்க்கை நமக்கு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 555ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நாளைக்கு நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு நமக்கு புதன்கிழமை, புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானுக்குரிய நம்பர் 5. அடுத்ததா நாளைக்கு நமக்கு பங்குனி மாசம் 5ஆம் தேதி. அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைக்கு பஞ்சமி திதி இருக்கு. இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 5வது திதி. அந்த வகையில 555ங்கிற ஏஞ்சல் நம்பரோட அற்புதமான சேர்க்கை நாளைய நாள்ல இருக்கு. இப்படிப்பட்ட நாள் நமக்கு திரும்பி வராது. அதனால இந்த நாளை தவற விடாதீங்க. அந்த வகையில இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு பணவசிய நேரம், அதாவது பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தி ஒவ்வொரு மாசமும் பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை பயன்படுத்தி நிறைய பேர் நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றீங்க. அந்த வகையில நாளைக்கு பஞ்சமி தேதியில வரக்கூடிய பணவசியத்துக்கான பரிகாரம் ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நாளைக்கு மொத்தமா 3 பணவசிய நேரம் நமக்கு வருது. இந்த 3 பணவசிய நேரத்துல நாளைக்கு காலையில வரக்கூடிய ஒரு பணவசிய நேரம் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த சேர்க்கையோட நமக்கு வந்திருக்கு. இந்த நேரம் கரெக்டா 48 நிமிடங்கள் நமக்கு இருக்கு. இந்த நேரத்தை பத்தியும் இந்த நேரத்துல பணவசியத்துக்கு நாம செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தியும் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த பணவசிய நேரம் நம்ம வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தவற விடாம பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம சேனல்ல தொடர்ந்து ஒவ்வொரு நல்ல நாள், சக்தி வாய்ந்த நாட்கள், விசேஷமான நாட்கள்ல இந்த மாதிரி குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி முக்கியமான நாட்கள்ல நாம செய்யக்கூடிய எளிமையான சின்ன சின்ன பரிகாரங்கள் கூட நம்ம வாழ்க்கைய மிகப்பெரிய அளவுல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம வாழ்க்கை மாறணும்னா நம்பிக்கையோட நாம செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரங்களே போதுமானது. பெருசா நாம செலவு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அந்த வகையில சாதாரணமா நாம தினமும் குளிப்போம். இப்படி குளிக்கக்கூடிய தண்ணீர்ல ஒரு சில தாந்திரீக விஷயங்களை சூட்சமமான முறையில நாம செய்யும் போது நம்ம ஆறா ஸ்ட்ராங் ஆகும். நம்ம ஆறா ஸ்ட்ராங்கா இருந்துட்டாலே நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்மளை தேடி வரும். நம்ம ஆறா ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரங்களும் சீரா இயங்கும். இதுக்கப்புறமா அபரிமிதமான பணவரவு மட்டும் என்னங்க, நல்ல ஆரோக்கியம், நிம்மதி, சந்தோஷம், இப்படி எல்லா விஷயமும் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில நம்ம ஆறாவ இந்த மாதிரியான குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரங்கள் ஸ்ட்ராங் ஆக்கும். அதனாலதான் தொடர்ந்து இந்த மாதிரியான பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில நாளைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம்.
பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை செய்யலாம். இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்தா மட்டும் செய்யுங்க. மத்தபடி வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. அதே மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். குழந்தைங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி முக்கியமா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஏர்னிங் பர்சன், அதாவது பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நபர் இந்த பரிகாரத்தை செய்யறது நல்லது. இப்போ உங்க வீட்டுல கணவன் மனைவி 2 பேருமே வேலை செய்யறீங்கன்னா 2 பேரும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ உங்க வீட்டுல கணவர் மட்டும்தான் வேலை செய்யறாரு, நீங்க வீட்டுல இருக்கீங்க. அப்போ கணவருக்கு இந்த பரிகாரம் செய்யறதுல விருப்பம் இல்ல, நம்பிக்கை இல்லைங்கிற பட்சத்துல நீங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்க கணவரை மனசுல நினைச்சுக்கிட்டு அவருக்கு வருமானம் அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதே மாதிரி நாளைக்கு நீங்க பச்சை தண்ணீர்ல குளிச்சாலும் சரி, வெந்நீர்ல குளிச்சாலும் சரி, இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். நாளைக்கு எந்த நேரத்துல நீங்க குளிச்சாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். சப்போஸ் நாளைக்கு குளிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா பரவாயில்ல. 1 2வது முறை உங்களால குளிக்க முடியும்னா இப்ப நான் சொல்ல போற மாதிரி நீங்க குளிங்க. அப்படி இல்லைன்னா இப்ப நான் சொல்ற மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி உங்க முகம் கை கால் கழுவுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளுமே நமக்கு தேவை கிடையாது. என்ன சொல்றீங்க? குளிக்கக்கூடிய தண்ணீர்ல எந்த பொருளும் சேர்க்க வேண்டாமா? அப்ப அது என்ன பரிகாரம்னு சொல்லி ஒரு சிலர் யோசிப்பீங்க. ஆமாங்க, இந்த பரிகாரத்துக்கு நாம எந்த ஒரு தாந்திரிக பொருளையும் பயன்படுத்த போறது கிடையாது. அதுக்கு பதிலா சூட்சமமான முறையில இந்த தண்ணீரை நாம எனர்ஜைஸ் பண்ணி பணத்தை வசியம் செய்யறதுக்கான தண்ணீரா இதை நம்ம மாத்த போறோம். அது எப்படின்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு காலையில நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீரை பக்கெட்ல ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா உங்க வலது கை ஆள்காட்டி விரலால, அதாவது ரைட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய டாலர் சிம்பலை 5 முறை வரைஞ்சுக்கோங்க. அதாவது டாலர் சிம்பலை 5 முறை ரைட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் ஃபிங்கரை பயன்படுத்தி நீங்க வரைஞ்சுக்கோங்க. இந்த டாலர் சிம்பல் ரெய்கில இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிம்பல். இப்போ இந்த டாலர் சிம்பலை நம்ம பயன்படுத்தும் போது அபரிமிதமான பணவரவு நமக்கு நிச்சயமா ஏற்படும். நாளைக்கு நமக்கு 555ங்கிற சேர்க்கை இருக்கறனால 5 முறை இந்த டாலர் சிம்பலை நாம வரையும் போது அந்த 5ங்கிற நம்பரோட எனர்ஜியும் நமக்கு ஆக்டிவேட் ஆகும். இது இன்னமுமே அற்புதமான பலனை நமக்கு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இந்த மாதிரி 5 முறை டாலர் சிம்பல் வரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க தண்ணீரை ஊத்தி குளிக்கலாம். தலைக்கும் குளிக்கலாம், உடம்புக்கும் குளிக்கலாம். நீங்க உடம்புக்கு மட்டும்தான் குளிக்க போறீங்கன்னா தலையில 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உடம்புக்கு தண்ணீரை ஊத்தி நீங்க குளிங்க. இப்ப சப்போஸ் உங்க கணவருக்கு இதுல விருப்பம் இருக்கு, ஆனா அவர் இந்த பரிகாரத்தை செய்ய மாட்டாரு அப்படின்னா பரவாயில்ல. நீங்க அவர் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல அவருக்கு பதிலா இந்த மாதிரி 5 முறை டாலர் சிம்பலை வரைஞ்சிட்டு கூட வரலாம். அதுக்கப்புறமா அவரை குளிக்க சொல்லி சொல்லுங்க. இது எல்லாம் உங்க சூழ்நிலைக்கும் உங்க விருப்பத்துக்கும் தகுந்த மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. ஆக மொத்தம் நாளைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல 5 முறை இந்த டாலர் சிம்பலை வரைஞ்சாலே போதுமானது. அதே மாதிரி முதல் தண்ணீரை ஊத்தி குளிக்கும் போது இந்த தண்ணீர் பல மடங்கு பணத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கறதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு சந்தோஷமான மனநிலையில நீங்க தண்ணீரை ஊத்தி குளிங்க. இந்த மாதிரி நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டே வரும்போது நிச்சயமா நல்ல ஒரு மாற்றம் பொருளாதாரத்துல ஏற்படும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.